ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர்டி டாட்டாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜம்ஷெட்ஜி டாட்டாவை பற்றி பார்த்துருக்கோம், டோராப்ஜி டாட்டாவை பற்றி பார்த்துருக்கோம். அது போக நம்ம வந்து சப்வே எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் இன்சைட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு யங் ஆண்டர்பிரனராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ்லாம் இருந்தாக்கும் உங்களுக்கு நீங்கள் அது மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம என்னாட்டி முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளராக இதை வந்து எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இவரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். 29 ஜூலை 1904 ஃப்ரான்ஸில் பாரிஸில் வந்து நம்ம ஜஹாங்கீர், ரட்டன்ஜி, தாதாபாய் டாட்டா, கொஞ்சம் பெரிய பேர் தான். நம்ம இனிமேல் இந்த வீடியோவில் வந்து ஜேஆர்டி அப்படின்னு தான் இவரை சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஜேஆர்டி டாட்டா வந்து ஃப்ரான்ஸில் பாரிஸில் வந்து பிறக்கிறாரு. இவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இந்தியன், அம்மா வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களாக இருக்காங்க. அவங்க அப்பா வந்து யாருன்னா ரட்டன்ஜி தாதாபாய் டாட்டா. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ட்டு பேர் வாங்கினவர். இவர் வந்து எப்படின்னா அவரோட கசினோட சேர்ந்து வேலை பார்த்தார். அவர் கசின் யாருன்னா ஜம்ஷெட்ஜி. அந்த ஜம்ஷெட்ஜியை பற்றி வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அவரோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த டாடா குரூப் அப்படிங்கிறத வந்து உருவாக்குறாங்க. ஸோ ஜேஆர்டியோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க. அவங்க பேர் என்னன்னா சூசன். அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து வரும்போது எப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் பர்சன் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க வந்து அவங்க தான். அப்போ அந்த காலத்தில் இந்த காரை வந்து ஓட்ட தெரிஞ்சவங்க வந்து அவங்க தான். ஸோ ஜேஆர்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து வாழ்ந்திருக்காரு. அதாவது இந்தியாவிலையும் இருந்திருக்காரு, இதுலேயும் ஃப்ரான்ஸ்லேயும் இருந்திருக்காரு. ஸோ அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அந்த காலத்துலலாம் இப்பயே வந்து ஃபீமேல் டிரைவிங்கிறது இப்போ தான் பூம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஃபீமேல் வந்து டிரைவ் பண்ணுறதுங்கிறது பெருசாக இது இல்லை. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டுங்கும் போது இது மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸ்போஷர்லாம் இவருக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி அவங்க அம்மாவே இதெல்லாம் பண்ணுறது வந்து இவருக்கு பல விஷயங்கள் வந்து புதுசான விஷயங்கள் வந்து இவர் வந்து கற்றுக்க வராரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த யூரோப்லேயும் இருக்கிறதுனாலையும் அவர் எஜுகேஷனே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைட்லாம் இவர் படிச்சிருக்காரு. இவர் எங்கெல்லாம் போய் படித்தாருங்கிறத அடுத்த வருவோம். ஆனால் இவர் இது மாதிரிலாம் வெஸ்டர்ன் ஃபாரினில் போய் படிக்கிறது இது மாதிரி இதெல்லாம் இவர் வச்சுருந்ததுனால இவருக்கு எப்படி சொல்கிறது தொலைநோக்கு பார்வை அதிகமாச்சு. இவர் அதிகமான விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க வந்தார். சேம் ஆஸ் வந்து ஜம்ஷெட்ஜி அவர் மாதிரி தான். நீங்கள் அவரோட வீடியோ வேணா அதை செக் பண்ணிடுங்க. ஆனால் அவரோட அதே லைஃப் ஸ்டைல் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இவர் தான் வருது. ஸோ இவரோட ஏர்லி ஸ்கூலிங் வந்து எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். இவர் வந்து ஸ்கூல் எங்கே பண்ணுறாருன்னா ஸ்டார்டிங் வந்து ஃப்ரான்ஸில் தான் இவர் பிறந்து வளர்றாரு. அங்கே தான் அவரோட சைல்ட்ஹுட் வந்து போகுது. அதுக்கு அடுத்தது வந்து இவர் அங்கேயே வளர்ந்து இது பண்ணுறதுனால, அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு வந்து ஃப்ரெஞ்சுலேயும் இங்கிலீஷ்லேயும் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக அவர் வந்து பேசுகிறாரு. நல்லா இவருக்கு ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் நல்லா சரளமாக அவருக்கு வந்து வருது. இவரோட மதர் டங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு தான் இவரோட மதர் டங். அவங்க அம்மா வந்து ஃப்ரான்ஸில் இருந்தவங்க அப்படிங்கிறதுனால, ஃப்ரான்ஸ் ஆள் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து ஃப்ரெஞ்சு தான் இவருக்கு வந்து மதர் டங். அது போக இவருக்கு ஃப்ரெஞ்சும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும். அது போக இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும்னா குஜராத்தியும் தெரியும் ஹிந்தியும் தெரியும். இவர் இந்தியாவுக்குலாம் வரதுனால அவர் இந்த லாங்குவேஜுமே அவருக்கு வந்து ஈவென்ச்சுவலாக அவர் வந்து கற்றுக்கிறாரு. ஸோ இவர் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே இவரோட சைல்ட்ஹுட்டே எப்படின்னா ஒரு 4 லாங்குவேஜில் வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கிற அளவுக்கு தான் இவர் நல்லா புரிகிற அளவுக்கு தான் இவர் வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்குது. ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, குஜராத்தி அண்ட் ஹிந்தி வந்து இவருக்கு பேசிக்காகவே தெரியுது. அதுக்கு அடுத்தது அது போக இவருக்கு பார்த்தீங்கன்னா இவரோட படிப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இவர் படிப்புலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இவர் நான் சொன்ன மாதிரி அவர் ஃப்ரான்ஸில் தான் பிறந்தாருங்கிறதுனால அவர் சின்ன பிள்ளையில வந்து ஃப்ரான்ஸில் தான் அவர் வந்து படிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு இவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா கத்தீட்ரல் அண்ட் ஜான் கெனான் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து பாம்பேல இருக்குது. அங்கே வந்து இவர் படிக்கிறாரு. இவரோட ஃபேமிலி வந்து இந்தியாவுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் இவர் வந்து இது பண்ணுறாரு. அது போக இவர் வந்து லண்டனில் படிச்சிருக்காரு, கேம்பிரிட்ஜில் படிச்சிருக்காரு, ஜப்பானில் படிச்சிருக்காரு. அதெல்லாம் எப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் குளோபல் எஜுகேஷனை பற்றி இவர் அதெல்லாம் கற்றுக்கிட்டாருங்க. ஸோ இவரோட பேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு நான் சொல்லியிருப்பேன் நம்ம டோராப்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் மேலாம் ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு, ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். பேஷன் அதில் இருந்துச்சுன்னு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் இந்த ஃப்ளைட்டு பறக்கிறது அது மாதிரி இதில் வந்து இவருக்கு ஈடுபாடு வந்து அதிகம். ஸோ இவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பறக்கிற இது அப்படிங்கிறதுல ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார். அவர் ரொம்பவே அது வந்து பிடிச்ச விஷயமா இருந்துச்சு இவருக்கு.
இவர் பாத்தீங்கன்னா லூயிஸ் அப்படின்ட்டு ஒருத்தவர் வந்து இருக்காரு. அவர் பிரான்ஸ்காரரு. அவர் எப்படின்னா அவர் தான் முதல் ஆளு இங்கிலீஷ் சேனல்னு ஒரு இது இருக்கு, ஏரியா இருக்கு. அந்த சைட்ல வந்து பறக்கிறது வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளு. இவர் வந்து ஒரு பைலட் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இவர் பாத்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளு இந்த இங்கிலீஷ் சேனல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு மேல அவரு பறக்கிறார். அந்த ஒரு ஏரியால வந்து அவரு பறக்கிறாரு. இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1909ல வந்து நடக்குது. 1909ல வந்து இவர் அங்க பறக்கிறாரு. இவரை பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்தாரு நம்ம ஜேஆர்டி டாட்டா. அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம ஜேஆர்டி டாட்டா கிடைக்குது. என்னண்டா, அவர் யார்கிட்ட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்தாரோ, யார் அவருக்கு ரொம்ப பிடிச்சி அவர் பேஷனேட்டடா பார்த்தாரோ, ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்த்தாரோ, அவரோடயே இவர் வந்து பயணம் பண்ற ஒரு சான்ஸ் வந்து இவர் கிடைக்குது. இந்த லூயிஸோட இவர் சேர்ந்து என்ன பண்றாருன்னா, இவரும் லூயிஸும் வந்து சேர்ந்து வானத்துல பறக்கிற ஒரு சான்ஸும் கிடைக்குது. எப்பண்டா இவரோட டீனேஜ்லயே வந்து இது பண்ற ஒரு இது வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் கிடைக்குது. இது எப்படின்னாக்கா, இது அவரோட லைஃப் லாங் இது வந்து ஒரு செரிஷ் பண்ணிக்கிட்டே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் மாதிரி நடந்திருக்குது. அதனால அவர் அந்த விஷயம் ஒரு மாதிரி ட்ரெஷர் பண்றாரு. அந்த மெமரிஸ்லாம் அவர் வந்து ட்ரெஷர் பண்றாரு. அது போக பாத்தீங்கன்னா இவர் வந்து மிலிட்ரிலையும் சர்வ் பண்ணியிருக்காரு. 1925 அப்போ பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து பிரெஞ்சு மிலிட்ரியில வந்து இவர் கொஞ்ச நாள் வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவருக்கு பிரான்ஸ்ல வந்து இந்த மிலிட்ரி சர்வீஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்ததுனால இவருக்கு வந்து அது வந்து மேண்டேட்டரியானது, அது எல்லாருமே பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இது. அதுல வந்து இவர் பாத்தீங்கன்னாக்கா பாரிஸ் பக்கத்துல வந்து ரிஜிமெண்ட் தே சோரிஸ் அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துல வந்து இவரை வந்து அலாட் பண்றாங்க. அந்த இடத்துல நீங்க இருங்க அப்படின்ட்டு. ஸோ இதுல இவருக்கு பாத்தீங்கன்னா இவர் அவரை பத்தி சில தனித்துவம் வந்து அவர் கத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு டிசிப்ளினரிலாம் அவர் கத்துக்கிறாரு. எப்படி ஒழுக்கமா இருக்கிறது, அந்த ஒழுக்கம்லாம் அதுல இருந்து தான் அவருக்கு வருது. அவரமேட்டு இண்டிபெண்டன்ஸ், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவருக்கு கத்துக்கிறாரு. இதெல்லாம் அவருக்கு என்னத்துல ஹெல்ப் பண்ணுது லேட்டரா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 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 ஃபேர்மை வந்து மேனேஜ் பண்றதுலையும், ஒரு விஷயத்த மேனேஜ் பண்றதையும், அதை வந்து லீடர்ஷிப்லயும் அவருக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. மேனேஜிங் அண்ட் லீடர்ஷிப் வந்து இதுல இருந்து அவர் கத்துக்கிறாரு. அதாவது ஒரு ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு தலைவனா எப்படி ஒரு நல்ல தலைவனா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் இதுல இருந்து கத்துக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஒரு லைசன்ஸ்டு பைலட்லயே பாத்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன்லயே லைசன்ஸ்டு பைலட்டுங்கிற பேரையும் நம்ம ஜேஆர்டி டாட்டா வந்து வாங்குறாரு. இது பாத்தீங்கன்னா 1929ல பாத்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் பைலட் அப்படிங்கிற ஒரு பேர் வருது வாங்குறாரு. இது யார் இவருக்கு கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபெடரேஷனல் ஏரோநாட்டிக்கல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இவருக்கு இது கொடுக்குது. அதாவது நீங்க தான் ஃபர்ஸ்ட் பைலட், இந்தியாலேயே நீங்க தான் ஃபர்ஸ்ட் பைலட்டு. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பைலட் லைசன்ஸும் இந்தியாவில் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டரேட் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவர் தான் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு. இதுலேருந்து தான் அது வந்து உருவாகுது. இந்தியா வந்து பறக்கிறதுக்கே இதுலேருந்து தான் உருவாகுது. ஸோ இவரோட கனவு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் இந்தியா வந்து இந்த மாதிரி நம்ம வான் பயணத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஆகணும். அதாவது இந்தியா வந்து ஏவியேஷனில் வந்து கமர்ஷியல் ஏவியேஷன் சர்வீஸில் வந்து பெருசாக இதாகணும் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. இந்த டைமிங் எப்போன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த வானத்தில் நம்ம பயணிக்கிறதே ஒரு மாதிரி சேஃப் கிடையாது, ரொம்ப பயங்கரமான விஷயம். எப்போ வேணாலும் வெடிக்கலாம், எப்போ வேணாலும் கிராஷ் ஆகலாம். அது மாதிரி ஒரு நிலையில்லாத தன்மையை வந்து இருந்துகிட்டு இருந்த டயத்தில் இவர் வந்து இதை கமர்ஷியல் ஆக்கணும், இது எல்லாருக்குமே கிடைக்கணும், நம்மளுமே இந்த ஒரு இதுக்குள்ளார வரணும், இந்த டெரைன்குள்ளார நம்ம வரணும், இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியும் வளரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கனவா வச்சிருந்தவர் தான் நம்ம ஜேஆர்டி டாட்டா. ஸோ இவர் வந்து பிரான்ஸ்ல ஆர்மியில இருந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் ஊருக்கு வராரு. இந்த தடவை ஊருக்கு வரும்போது இவர் வந்து டாடா அண்ட் சன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அவர் ஃபேமிலி வந்து உருவாக்கி வச்சிருந்த அந்த கம்பெனி. ஸோ அந்த டாடா சன்ஸ்ல வந்து இவர் வந்து ஜாயின் பண்றாரு. இவர் என்னவா ஜாயின் பண்றதா, இவரோட ஃபேமிலியோட கம்பெனி. இவர் என்னவா ஜாயின் பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்பேட் அப்ரெண்டிஸா தான், அதாவது இன்டர்ன் நம்ம சொல்லுவோம்ல, இன்டர்னுங்கிறதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இன்டர்னா தான் இவர் வந்து ஜாயின் பண்றாரு. அதுவும் அன்பேட், எந்த விதமான காசும் இல்லாமல், சேலரி இல்லை, அவர் வேலை பார்ப்பாரு, அவருக்கு சேலரி கிடையாது. இவரோட ஃபேமிலியோட கம்பெனியில் இவர் வேலை பார்ப்பாரு, இவருக்கு சேலரி கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் அவர் உள்ளே வராரு. ஆனால் இவர் எப்போ வந்து இந்த வேலைக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பயும் 21 வயசுலேயே இவர் வந்து வேலைக்கு வந்து வராரு.
இதுல இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் இந்த இது மூலியமா இவர் காசு கிடையாது. அவர் அதுல இருந்து கெயின் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலேஜ் தான் இதுல இருந்து கெயின் பண்றாரு. இதுல இருந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் அவர் கத்துக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாடா கம்பெனில வந்து முன்னாடியே அப்பயே பாத்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்க விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னாக்கா ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு, பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, டெக்ஸ்டைல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அப்புறமேட்டு ஹோட்டல் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த இதெல்லாம் இருந்ததுனால இதை பத்தி இவருக்கு வந்து ஃப்ரீயா கத்துக்கிறாரு. இவர் பேவும் பண்ணல, இவர் வந்து காசும் வாங்கல, இவர் வந்து ஃப்ரீயாவே கத்துக்கிறாரு அதை. ஓகே, இது மாதிரி பண்றதுல இவருக்கான இதோட ஃபேமிலியோட பிசினஸ் அப்படிங்கிறதுல இவருக்கு என்ன அட்வான்டேஜ்ங்கிறதும் இருக்கு. இவர் ஃபேமிலி பிசினஸ்னால இவருக்கு அட்வான்டேஜ் என்ன வருதுன்னாக்க, இந்த மாதிரி அக்வயரிங்லாம் நம்ம பண்ணாங்கல்ல, இவங்க வந்து ஒரு கம்பெனியை வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்றாருன்னா, க்ளோஸா இவரோட டோராப்ஜி டாட்டாவோட வந்து ஒர்க் பண்றாங்க. டோராப்ஜி டாட்டா ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காதவங்களுக்கு வந்து டோராப்ஜி டாட்டா யாருன்னு தெரியாது. ஸோ டோராப்ஜி டாட்டா யாருன்னாக்கா ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட பையன். ஜம்ஷெட்ஜி டாட்டா யாருன்னா, இவர் தான் வந்து இந்த கம்பெனியை வந்து உருவாக்குறதுக்கு முதல் ஸ்டார்டிங் ஸ்டெப்பா முதல் படியா இருந்தாரு இந்த மாதிரி கம்பெனியை வந்து உருவாக்குறது. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த டோராப்ஜி டாட்டா வந்து வந்தாரு. ஸோ இந்த ஜேஆர்டி டாட்டா வந்து டோராப்ஜி டாட்டாவோட சேர்ந்து இந்த மாதிரி ஜேஆர்டி டாட்டாவோ டோராப்ஜி டாட்டாவும் அண்டு அங்கே இருக்கிற அந்த டாட்டா லீடர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி அக்வயரிங் இதுக்கெல்லாம் வந்து கூடவே இருப்பார். ஸோ எப்படி இவங்க வந்து இந்த கம்பெனியை வாங்குறாங்க, கம்பெனியை வாங்குறதுக்கு என்னெல்லாம் பேசணும், என்னெல்லாம் தேவை, என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணுங்கிற பல விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அந்த கம்பெனியோட லீகலா என்னென்னலாம் பண்ணணும், அந்த கம்பெனி எத்திக்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு இண்டஸ்ட்ரினாக்கா அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்க என்ன யோசிப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் அந்த ஜம்ஷெட்ஜியோட ஸ்டார்டிங் வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இவர் வந்து ஆயில் மில்லை வாங்கி காட்டன் மில்லை மாற்றினாரு. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தானே. இந்த இண்டஸ்ட்ரியை வாங்கினா நம்மளாட்டி இந்த இண்டஸ்ட்ரி கூட அது யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு யோசிச்சு அவருக்கு புரியுது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவர் வந்து புரிஞ்சுக்க வராது. கம்பெனி எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயங்களும் அவர் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறதுல வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த இதில் அவர் புரிஞ்சுக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னட்டாக்கா, டாடா குரூப்போட கோர் ஐடியா, அந்த இதோட மெயினான விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி பிஃபோர் கமர்ஷியலுங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு கம்யூனிட்டி தான் முக்கியம், இந்த சொசைட்டி தான் முக்கியம். நீங்கள் அதை காசாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல கம்யூனிட்டி தான் முக்கியம், உங்களுக்கு காசு முக்கியம் கிடையாது, கம்யூனிட்டி தான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் அஜெண்டாவா, ஒரு மெயின் கோலா வந்து டாடா குரூப்ஸ்லேயே இதான் மெயின் கோல் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதையும் அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, ஜேஆர்டி டாட்டாக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஒரு பெரிய கனவே என்னன்னாக்க, இந்த ஏவியேஷனில் தான் அந்த பறக்கிறது, அந்த ஏரோப்ளைன் ஃப்ளைட்டு, இந்த இதில் தான் இவருக்கு வந்து ஒரு பெரிய கனவாகவே இருந்துச்சு. அதை இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கனவை வந்து இவர் நஜத்துக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டாடா ஏவியேஷன் சர்வீஸுங்கிறத வந்து உருவாக்குறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1932 வந்து டாடா ஏவியேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. அதுல பாத்தீங்கன்னாக்கா அதே வருஷத்துல என்ன நடக்குதுன்னா, டாடா ஏர்மெயில் ஃபிளைட் அப்படின்ட்டு டாடா ஏர்மெயில் ஃபிளைட்டுங்கிறத அதே வருஷம் அவர் வந்து உருவாக்குறாரு. 2 விஷயத்த உருவாக்குறாரு. 1932 பாத்தீங்கன்னாக்கா டாடா ஏவியேஷன் சர்வீஸையும் உருவாக்குறாரு. அதே வருஷம் பாத்தீங்கன்னாக்கா டாடா ஏர்மெயில் ஃபிளைட்டுங்கிறதையும் உருவாக்குறாரு. இந்த டாடா ஏர்மெயில் ஃபிளைட்டுங்கிறது எப்படின்னாக்கா, கராச்சியிலேருந்து பாம்பே போகணும். ஓகே, கராச்சியிலேருந்து பாம்பே போகணும். அது எப்படின்னாக்கா, அந்தமான் வழியா தான் கராச்சியிலேருந்து பாம்பே வந்து போகுது. இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஜெர்னி இதை முன்னோக்கி அப்படிங்கிற மாதிரி இதாவது. அது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th அக்டோபர் வந்து நடக்குது. அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே ஏவியேஷன், இந்த சிவில் ஏவியேஷன், இந்தியா வந்து ஏரோப்ளைன் வந்து பறக்குது அப்படிங்கிறதோட ஒரு பிறந்த நாள் மாதிரி அன்னைக்கு தான் அது வந்து உருவாவே செய்யுது. இந்த நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா டாடா ஏர்மெயில், அது வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டாடா ஏவியேஷன் சர்வீஸ் வந்து என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்கள் போக போக அது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம இப்போ சொல்கிற ஏர் இந்தியாவை வந்து மாறுது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா 1938 வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் யங்கஸ்ட், இந்த ஜேஆர்டி டாடா தான் வந்து யங்கஸ்ட் பர்சன் டு பி சேர்மேனாக ஆகிறாரு. அதனால இவருக்கு வந்து அந்த வருஷத்தில் இவருக்கு என்னன்னா ஒரு 34 வயசு இருந்துச்சு. ஓகே, அவர் 1938 இவருக்கு ஒரு 34 வயசு இருக்கும் போது இவர் தான் யங்கஸ்ட் சேர்மேன் அப்படின்ட்டு இவர் வந்து பேர் வாங்குறாரு நம்ம ஜேஆர்டி டாடா. இவர் என்னென்னதுக்கெல்லாம் இதாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பொறுப்புலாம் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாடா சன்ஸ் இருக்கு, அந்த டாடா சன்ஸோட சேர்மேனாக இருக்காரு. அது போக டாடா குரூப்போட ஹெட்டாகவும் இருக்காரு. இந்த 2 போஸ்டிங் வந்து அவருக்கு கிடைக்குது. இவர் இந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய பொசிஷன் வந்து இவரோட கண்ட்ரோல்ல இந்த இது வரது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப பெருசாகுது. எப்படின்னாக்க, இவர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா வெறும் ஒரு 14 இதுதான் இருந்துச்சு.
14 கம்பெனியா இருந்ததை இவர் வந்து 100 கம்பெனியா மாத்திடுறாரு. இது எப்படின்னா ஒரு ஒரு இவரோட அந்த லீடர்ஷிப்பே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா அந்த இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணாருன்னா 2 விஷயம் தான். ஒன்னு வந்து டைவர்சிஃபிகேஷன், இன்னொன்னு வந்து மாடர்னைசேஷன். டைவர்சிஃபைனாக்கா உங்களுக்கு வந்து பெருசு குறிப்பிட்ட இதுன்னு இல்லாம நல்லா பெருவிதப்படுத்தி எல்லாத்துலயுமே ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு இதையும் எடுத்துட்டு வந்தாரு. அது போக என்ன பண்ணாரு அவருனாக்கா மாடர்னைசேஷனும் பண்ணாரு. எல்லாத்தையுமே லேட்டஸ்டான அப்டேட்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்தாரு. இருக்கிற சாமானுங்க, அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதாவது அங்க இருக்கிற மிஷினரிஸ், அங்க அதுல இருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் விஷயமா மாத்தினாரு. இவரோட மாற்றங்கள்லாம் என்னென்ன எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க டோராப்ஜியோட இதுல வந்தது தான் இந்த ஸ்டீலுங்கிறது. இந்த ஸ்டீல் அண்ட் இன்ஜினியரிங்கிற இதுதான் அவர் எடுத்துட்டு வந்தாரா. அது வந்து எப்படின்னா ஒரு என்ன பண்ணணும்னு இல்லாம எல்லாமே ஒரு ரொம்ப எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணி இதுதான் பண்றோம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணாரு. அவங்க பல விஷயங்கள் பண்ணாம அவங்க சில விஷயம் பண்ணாலும் இல்ல பல விஷயம் பண்ணாலும் அது என்ன அப்படிங்கறத வந்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு. என்னன்னாக்க டாடா இந்த ஸ்டீல் அண்ட் இன்ஜினியரிங்கிறத வந்து பிரிச்சாரு. என்ன பிரிச்சாருன்னா ஒரு செக்டாரை வந்து டாடா ஸ்டீலா மாத்திட்டாரு, இன்னொரு செக்டாரை வந்து டாடா மோட்டார்ஸா மாத்திட்டாரு. அதாவது எப்படி சொல்றது, ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனினா இப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னாக்கா அது எங்க வருது எங்க போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. காசு எப்படி வருது, எங்க செலவாகுது, மேபி ஸ்டீல்ல இருந்து அதிகமா காசு வரலாம், இந்த வெஹிக்கிளுக்கு இந்த மோட்டரு இது மாதிரி கார் இதுக்கு வந்து அதிகமா செலவாகலாம், அது எங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ இதை வந்து அவர் பிரிச்சுட்டாரு. பிரிச்சு என்ன பண்ணாருன்னா டாடா ஸ்டீலுங்கிற ஒன்று உருவாக்கிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு டாடா மோட்டர்ஸுங்கிறத வந்து உருவாக்குனாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தனியா ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறாரு. அதுதான் என்னன்னா டிசிஎஸ், டாடா கன்சல்டிங் சர்வீஸ்ங்கிறது வந்து உருவாக்குறாரு. இது எப்போ உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1968ல வந்து டிசிஎஸ் வந்து உருவாகுது. இப்ப அதுதான் ஒரு பெரிய கம்பெனியா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அது வந்து எப்போ உருவாகுது பாத்தீங்கன்னா 1968ல தான் அது வந்து உருவாகுது. அது போக கெமிக்கல் இவங்க வந்து வச்சிருந்தாங்க. அந்த கெமிக்கல்ஸ்ல பாத்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ்ன்னு அவர் வந்து மாத்துறாரு. ஹாஸ்பிட்டாலிட்டி வச்சிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டினா இந்த ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அது என்ன மாத்திரான்னு பாத்தீங்கன்னா தாஜ் குரூப்ஸ் அப்படின்னு அந்த தாஜ் பேலஸ் வந்து உருவாக்குனாங்க பாத்தீங்களா, தாஜ் ஹோட்டல் எல்லாம் உருவாக்குனாங்க பாத்தீங்களா, அந்ததோட கேட்டகரிக்குள்ளார இதை வந்து எடுத்துட்டு வராங்க. தாஜ் குரூப்ஸ் அப்படின்ட்டு எடுத்துட்டு வராங்க. அப்புறமேட்டு இந்த பவர் வந்து வச்சிருந்தாங்க. அந்த பவரை வந்து டாடா பவர்னு மாத்துறாரு. இந்த கன்சியூமர் குட்ஸ்லாம் அவர் வந்து வச்சிருந்தாரு. இந்த கன்சியூமர் குட்ஸ் எல்லாம் என்னென்ன வந்து அவர் எடுத்துட்டு வரான்னு பாத்தீங்கன்னா டாடா டீ அப்படிங்கிற அந்த கன்சியூமர் குட்ஸ் வந்து இப்படின்னா டீல தான் ஒரு மெயினா ஃபோக்கஸ்டா இருந்தாங்கிறதுனால அந்த டயத்துல ஸோ டாடா டீன்னு அதை வந்து பேர் மாற்றி இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நாட்கள் போக போக அது என்ன மாறுதுன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் அப்படின்ட்டு அது மறுபடியும் பேரை வந்து மாத்துறாங்க. ஸோ இவரோட லீடர்ஷிப்ல வந்து என்னெல்லாம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இவர் வந்து ஃபோக்கஸ் பண்றதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா R&D, இனோவேஷன், ப்ரொஃபஷனலைசேஷன்ங்கிறதுல தான் இவர் வந்து ஃபோக்கஸ் பண்றாரு. என்னன்னாக்க இந்த புதுசாக உருவாக்குறது, இந்த மாதிரி இனோவேஷன்ஸ், இந்த இதில் தான் இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரிசர்ச்னா கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவர் வந்து அதிகமாக வந்து காசையும் நேரத்தையும் எல்லாத்தையுமே வந்து அதில் தான் அவர் வந்து செலவு பண்ணுறாருங்களாம். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல லீடராக இருந்தார் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அங்கே வேலை பார்க்குற ஆளுங்களுக்கெல்லாம் அவர் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இது முதல்ல எப்போ அவர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அந்த பர்டிகுலர் லாவே இருக்கு. ஒரு ஆளுங்கண்டா இந்த மாதிரி வேலை பார்க்கணும், இந்த அளவுக்கு வேலை பார்க்கணும், ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு லாஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்கிறேன், யார் வேணாலும் எப்போ வேணாலும் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டமே இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் வந்து இவர் இருந்தார். இவரோட காலகட்டத்தில் வந்து இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னா லேபருக்காக, இந்த வேலை பார்க்குற ஆளுங்களுக்காக பல விஷயங்கள் வந்து இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நல்ல விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்னன்னாக்க 8 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை பார்க்கணும். ஒர்க்கிங் டேஸ்ல 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. மீதி நாள்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலையோ அவங்க ஃபேமிலியோடயோ அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இவரே வந்து டைம் கொடுக்குறாரு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஜம்ஷெட்ஜியும் பண்ணியிருந்தாரு, இதே மாதிரி தான் டோராப்ஜியும் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இவரும் பண்றாரு. ஏன்டா இப்போ இருக்கிற காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சில பேர் 90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கிறாங்க, சில பேர் 100 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கிறாங்க, சில பேர் 120 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இது வேணும்டா அவங்க வந்து பண்ணிக்குவாங்க, புரியுதா? இப்போ அதிகமான காசு வேணும், அவங்க இம்ப்ரூவ் ஆகணும்டா அவங்க வந்து பண்ணிக்குவாங்க. இதை வந்து ஒரு
இப்போ இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், 100 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், 120 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணுண்டு. அது வந்து நீங்க முன்னேறதுங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் போக போக என்ன தெரியுமா மாறிடும், இதுதான் கம்பல்சரியா ஒர்க்கிங் டைம் அப்படின்னு மாத்திடுவாங்க. கம்பல்சரி ஒர்க்கிங் டைம் நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம். பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னாக்கா முன்னாடில இருந்து இருக்கும் ஒரு 15K to 20K அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து வச்சிருப்பாங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஓகே, சில பேர் வந்து இருக்காங்க அதை தாண்டி சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் மோஸ்டா மேஜரா வந்து நடக்கிறது பாத்தீங்கன்னா 15 to 20K தான் மேஜரா வாங்குவாங்க. இது இப்பதான் வருதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது கிட்டத்தட்ட 10 வருஷமா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அதே தான் இருக்கு. ஆனா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபிளேஷன் இருக்கு, விலை உயர்வு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. காசுலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாட்டி ஒரு மிட்டாயை வந்து நம்மளாட்டி 50 காசுக்கு வாங்க முடியும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 50 காசுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து 1 ரூபா தான் நீங்க யூஸே பண்ணுவீங்க. உங்களுக்கு 50 காசு வந்து செல்லாது. நீங்க எங்கேயா 50 காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லாது. ஸோ இந்த இதெல்லாம் மாறுது. ஆனா நம்மளோட சேலரி பாத்தீங்கன்னா ஒரு ஐடி இதா இருக்கட்டும், இல்லைனாக்கா நார்மலா ஒரு இன்ஜினியரிங் படிச்சவங்களே வச்சுங்களேன், ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அவங்களோட சேலரி வந்து பேசிக் சேலரி வந்து ஆவரேஜா எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 தான் வருது. ஸோ எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா இவர் காலகட்டத்தில் பாருங்களேன், இவர் காலகட்டத்தில் இதெல்லாம் ரூல்ஸே கிடையாது. இவ்வளவுதான் கொடுக்கணும், இதுதான் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸே கிடையாது. ஆனா அவர் காலகட்டத்தில் அவர் என்னென்னலாம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் ஒரு ஒர்க்கிங் டேஸ்ல 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ மெடிக்கல் இதெல்லாம் வந்து ஃப்ரீயா இது கொடுப்பாரு, ஃப்ரீ மெடிக்கல் சப்போர்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அங்க வேலை பார்க்குற ஆளுங்களுக்குலாம் காசு கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவைக்கு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், அது போக ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ தெரியாதனமா ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஃபேக்டரியிலேயே அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அந்த இதுக்கும் அவர் வந்து கவர் பண்ணுவார், அதுக்கும் அவர் வந்து காசு கொடுப்பாரு. அது போக வந்து இப்போ கம்பெனி வந்து லாபம் அடையுது அப்படின்னா இது பல பேருக்கு நடக்கவே நடக்காது. என்னன்னா கம்பெனி நம்ம வேலை பார்ப்போம், மற்றவங்கள விட பயங்கரமா வேலை பார்ப்போம், கம்பெனி லாபம் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு அதே காசு தான் கிடைக்கும். முக்காவாசி பேர் இந்த போனஸ்ங்கிற ஒரு விஷயம்லாம் இப்போ பெருசா இருந்து பார்த்துருக்கவே முடியாது. அது மாதிரிதான் இப்போ பெருசா இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு இப்போ இருக்கிற இன்ஃபிளேஷனுங்கிறாங்க, ரெசஷனுங்கிறாங்க, இதனால நம்மளுக்கு பெருசா ஒன்றும் காசு இது கிடைக்கிறதே கிடையாது. ஆனா அவர் அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரூல்ஸா இல்லாத டயத்திலே இவர் வந்து போனஸும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. கம்பெனி நல்லா பண்ணுது அப்படின்னா அங்க வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து போனஸ்லாம் கொடுத்து அதை வந்து எப்படி சொல்றது, இதனால அவங்க வந்து ஊக்கம் அடைவாங்கிறது அவருக்கு வந்து புரியுது. இதெல்லாம் அந்த வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. ஸோ இதெல்லாம் வந்து வெறும் வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு மட்டும் இவர் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ இது போக இதுக்கு அடுத்து அவர் வந்து இன்னும் சில இதுக்கெல்லாம் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. என்னன்னா படிப்புக்காக அவர் அதிகமாக காசு செலவு பண்ணியிருக்காரு. சேம் ஆஸ் இவர் ஃபேமிலியில் வந்த டோராப்ஜி ஆகட்டும், இவர் ஜம்ஷெட்ஜி ஆகட்டும், இவரும் அவங்கள மாதிரியே இவரும் வந்து படிப்புக்காக அதிகமாக செலவு பண்ணியிருக்காரு. இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டாடா இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிட்டு ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. என்னன்னா TIFR அப்படின்னு ஒரு இது அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1945 வந்து அது உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க, TISS. இது வந்து எப்போ உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1936 வந்து உருவாயிருச்சு. நேஷனல் சென்டர் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எப்படின்னு அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா NCPA அப்படிங்கிறத நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1969 வந்து இது உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பேக்ட் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு இதை வந்து இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஐ மீன் அதுக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு, அதோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து இருக்கு. இது யார் உருவாக்குனதுன்னா நம்ம ஜம்ஷெட்ஜி வந்து உருவாக்குனது. நீங்கள் அவரோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஃபுல் அவர் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இவர் ஒரு விஷயத்த முக்கியமாக பார்க்குறாரு. என்னன்னாக்கா பிஸ்னஸ்ங்கிறது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு கம்பெனி உருவாகுது, ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகுதுனாக்கா அது வந்து அதோட ப்ராடக்ட்டுக்காகவும் அதோட லாபத்துக்காகவும் மட்டுமே ஒரு இண்டஸ்ட்ரி வந்து உருவாகலை. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறதுக்காகவும் தான் இண்டஸ்ட்ரி வந்து உருவாயிருக்குங்கிறதுல அவர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிக்கிட்டு இருந்தவர். ஸோ இவர் உருவாக்கின அந்த ஏர் இந்தியா, அந்த டாடா ஏவியேஷன் சர்வீஸ்லேருந்து உருவாகின அந்த ஏர் இந்தியாவோட கதையை பற்றி இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ என்ன நடக்குதுன்னாக்கா இவர் பார்த்தீங்கன்னா டாடா ஏர்லைன்ஸ்னு ஒன்று வந்து உருவாக்குறாரு. அந்த டாடா ஏர்லைன்ஸ் தான் என்ன ஆகுதுன்னாக்கா அதுக்கப்புறமேட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ரீபிராண்டிங் பண்ணுறாங்க. அதோட பேரை வந்து மாற்றுறாங்க, என்னட்டா ஏர் இந்தியா அப்படின்னு வந்து மாற்றுறாங்க. அது வந்து இது வந்து எப்போ நடக்குதுன்னாக்கா 1946 வந்து இப்படி பேரை மாற்றுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இண்டிபெண்டன்ஸ்லாம் கழிச்சு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 1953 வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை வந்து நேஷனலைஸ் பண்ணிடுறாங்க. அந்த அந்த ஏர் இந்தியாங்கிற அந்த சர்வீஸை வந்து அவங்களோட கவர்மெண்ட் சர்வீஸாக மாற்றுறாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த பிஎம் வந்து நேரு வந்து என்ன பண்ணுறாருனாக்கா நம்ம JRD டாட்டாவை தான் அப்போ வந்து ஏர் இந்தியாவோட சேர்மனாக இருந்தார்.
ஸோ அவர்கிட்ட வந்து இவர் தானே உருவாக்குனாரு. ஸோ அந்த ஜேஆர்டி டாட்டாட்ட வந்து நேரு வந்து கேட்குறாரு, இது மாதிரி உங்கள் ஃப்ளைட்டை வந்து நாங்கள் நேஷனலைஸ் பண்ணிடுறோம், நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து இது வந்து வெளியே வந்து இது வந்து இந்தியாவுக்காக ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஸோ இதுக்கு வந்து அவர் ஒத்துக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் அப்போ இருக்கிற எனக்கு இவர் தானே உருவாக்குனாரு. இது அவர் உருவாக்குறது வந்து சும்மா கிடையாதுல்ல. இது வந்து அதுலேருந்து காசு பார்க்கணும். ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்க காசு கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அதுலேருந்து அவங்க எப்படிலாம் காசு பார்க்கணுங்கிறது தான் அவங்களோட மெயின் கோலாக இருக்கும். ஆனால் இவர் வந்து அதுக்கெல்லாம் நேர்மாத்தமா அப்படிலாம் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே எடுத்துங்க, நீங்கள் நாட்டுக்காகன்னு சொல்கிறாங்க, ஸோ நாட்டுக்காக தானே நீங்கள் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு இவர் வந்து கொடுக்குறாரு. இவரோட பெருந்தன்மைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேரு வந்து இவரையே வந்து அந்த ஏர் இந்தியா இன்டர்நேஷனல் அந்த 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 இதுக்கு வந்து ஃபேர்முக்கு வந்து இவரையே வந்து சேர்மேனாகவும் போடுறாரு. இது வந்து ஏர் இந்தியாங்கிறது இப்போ வந்து இதில் கவர்மெண்ட்டுக்கு அடியில் தான் இருக்குது. இன்னும் அதாவது டாடா இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்குனது அது வந்து மறுபடியும் கவர்மெண்ட்டை போகுது. ஓகே, இது வந்து இப்போதான் ரீசெண்ட் டேஸில் தான் வந்து மறுபடியும் நம்ம டாடா குரூப் வந்து வாங்கினது. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட்டோட இதாக தான் அது உருவாகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த இண்டிபெண்டன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டோட தான் அது இது பண்ணுச்சு. அதோட லாபம் நஷ்டம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அதில் கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணும். இவர் உருவாக்குனாரு அப்படிங்கிறதுனால இவரை பெருமிதப்படுத்துகிற மாதிரி அவரோட கம்பெனி அதுங்கிறதுனால அவரை வந்து சேர்மனாக போடுறாங்க. சேர்மன் தான் இவர் தான் வந்து அதில் நடக்கிற ஒரு விஷயங்கள் லாபம் நஷ்டம் எல்லாத்தையுமே வந்து இவர் தான் பார்த்துக்குவாரு. ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க. இவர் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வந்து அதில் சேர்மனாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1978 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அந்த 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 ஃபேர்முக்கும் வந்து இவர் தான் வந்து சேர்மனாக இருக்காரு. ஸோ இவர் கண்டுபிடிச்ச இந்த ஏர் இந்தியாங்கிற கம்பெனி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்குள்ள வரும்போது அதில் இவர் தான் வந்து அதை இது பண்ணுறாரு, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெயின் அத்தாரிட்டியாக வந்து இவர் தான் இருக்கார், சேர்மனாக இவர் தான் இருக்கார். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏர் இந்தியா வந்து பல பெரிய விஷயங்கள்லாம் இவரோட கண்ட்ரோலில் பல பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுது. என்னன்னா அந்த காலத்தில் சேஃப்டிலாம் கிடையாது. சேஃப்டியை வந்து அஷ்யூர் பண்ணுறாங்க. அந்த சர்வீஸ் வந்து நல்ல ஒரு அவங்க பண்ணுற சர்வீஸ் வந்து நல்ல விதமான சர்வீஸாக இருக்குது. அதுபோக அந்த டைமிங்க்கு வந்து அது அங்கே இருக்கும். ஒரு மணிக்கு வந்து இந்த ஃப்ளைட் இங்கே லேண்ட் ஆகுதுன்னா 1 மணிக்கு லேண்ட் ஆகிருக்கும். மேபி முன்னாடி கூட அவங்க வழியாக லேட் ஆக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு இது வந்து இருந்துச்சு. இப்போலாம் வந்து நம்ம ஏவியேஷன் இதில் இது மாதிரி பல டிலேஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா எனக்குமே பர்சனலாக இதெல்லாம் 1/2 hour டிலே 1 hour டிலேலாம் நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் வந்து அந்த பங்க்சுவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த டயத்தில் சேஃப்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சர்வீஸ் வந்து ஒரு நல்ல சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காரு இவரோட லீடர்ஷிப்பில் இருக்கும்போது. இதெல்லாம் வந்து என்னத்தை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த ஏர் இண்டஸ்ட்ரியில வந்து எந்த அளவுக்கு இவர் இன்வால்வ்டா இருந்தார், இவருக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஏவியேஷன் வந்து இவருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது வந்து இந்த இது மூலியமாவே வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. இது போக பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து பல அவார்ட்ஸ் வந்து கிடைக்குது. நேஷனல் அவார்டு, இன்டர்நேஷனல் அவார்டு, பல அவார்டு வந்து இவர் வாங்குறாரு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பத்ம விபூஷன் வந்து கிடைக்குது. இது வந்து 1957 வந்து இந்த அவார்டு இவருக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 2வது ஹையஸ்ட் அவார்டு இதுதான். ஒரு மனிதருக்கு வந்து ஒரு சிவிலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இதான் இந்தியாவில் ஒரு 2வது ஹையஸ்டான அவார்டு. இது வந்து 1957 வந்து இவர் வாங்குறாரு. அதுபோக டோனி ஜானஸ்ங்கிற ஒரு அவார்டு வந்து இவர் வாங்குறாரு. இது எப்படின்னா இந்த ஏவியேஷனில் இந்த மாதிரி ஃப்ளைட் இந்த இதில் வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து பயங்கரமான கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர் இந்தியா தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏர்லைன் இது. அதுபோக இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் பைலட். இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டான விஷயங்கள் இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காருங்கிறதுனால 1979 வந்து இவருக்கு வந்து டோனி ஜானஸ் அவார்டுங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து யுனைடெட் நேஷன் யூஎன் வந்து என்ன பண்ணியிருக்குன்னாக்கா, யுனைடெட் நேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பாப்புலேஷன் அவார்டு அப்படிங்கிற ஒன்றையும் இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த அவார்டு பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு இந்திரா காந்திக்கு இந்த இந்தியாவில் அப்போ ஆட்சி செஞ்சவங்களுக்கும் இவருக்குமே 2 பேருக்குமே சேர்ந்து வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. இது எப்போ அவர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1992 அப்போ இவருக்கு வந்து இது கிடைக்குது. அது போக பாரத் ரத்னா, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, பத்ம விபூஷன் வந்து 2nd ஹையஸ்ட். பாரத் ரத்னா பார்த்தீங்கன்னாக்கா இதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஹையஸ்டானது. இதான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட். அதுக்கு அடுத்தது தான் பத்ம விபூஷன். ஸோ இவருக்கு வந்து பாரத் ரத்னா வந்து பாரத் ரத்னா அவார்டு வந்து 1992 வந்து இவருக்கு கிடைக்குது. ஓகே, இது வந்து ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இது லேஸில் வந்து இது கிடைக்காது யாருக்குமே. இது வந்து இவர் கிடைக்குதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா கமாண்டர் ஆஃப் த லீக் ஆஃப் ஆனர் அப்படின்ட்டு பிரான்ஸும் இவருக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஏவியேஷனில் இவர் போட்டிருக்க ஹார்ட் ஒர்க்கு, அவரோட உழைப்பாக இருக்கட்டும்,
அதாவது இந்த ஏரோப்ளைன் அந்த மாதிரி ரிலேட்டட் இதில் வந்து இவர் போட்டிருக்க உழைப்பாக இருக்கட்டும், அது போக பிஸ்னஸில் இவர் போட்ட உழைப்பாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அங்கீகாரம் படுத்துகிற மாதிரி இவருக்கு வந்து ஃப்ரான்ஸுமே இந்த இது அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவரோட பர்சனல் லைஃப் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இவரோட லைஃபே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒழுக்கமாக இருந்த ஆளாக தான் இவர் வந்து இருந்திருக்காரு. எப்படி இந்த இதெல்லாம் எங்கேருந்து அவருக்கு லேர்ன் பண்ணாரு, இதெல்லாம் எங்கேருந்து அவர் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்ரியில் நான் சொன்னல மிலிட்ரி சர்வீஸ் பண்ணாரு. ஸோ அந்த இது மூலியமாகவே அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒழுக்கமாக இருக்கிற ஆளாகவே இவர் வந்து உருவாகிறாரு. அது போக இவர் வந்து என்னன்னா ரொம்ப எளிமையாக இருக்காரு, ரொம்ப எப்படி சொல்கிறது, சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ரொம்ப அவர் ஒரு பெரிய பணக்காரர். ஆனால் அவர் அந்த இதெல்லாம் எதுவுமே காட்டிக்கல, ரொம்ப சிம்பிளாக இருக்காரு, மக்களோட மக்களாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஆளாக இருக்காரு. அவரோட லைஃப்பை பார்க்குறாரு, அவரை பற்றி யோசிக்கிறாரு, லைஃப்பை பார்க்குறாரு, அவர் கம்பெனி, அது மாதிரியே இவர் வந்து அவர் வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அது போக பார்த்தீங்கன்னா இவரோட ஆர்வங்கள்லாம் எதில் இருக்குது, இவரோட ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து இந்த மாதிரி பறக்கிற இதில் மேலே இவருக்கு ரொம்ப ஆர்வம். இந்த ஃப்ளைட்டு ஓட்டுறதா இருக்கட்டும், இது மாதிரி இதில் இவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். கார் ஓட்டுறதுக்கு இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் படிக்க இவருக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பயுமே புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது சொல்லணுன்னா அந்த டாட்டாவோட இதுலேயே ஒரு எப்படி சொல்கிறது, அந்த டாடா குரூப்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து தொன்று தொட்டு வரது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஜம்ஷெட்ஜியாக இருக்கட்டும், டோராப்ஜியாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், எல்லாருமே அதிகமாக ட்ராவல் பண்ணாங்க. 3 பேருக்குமே படிக்க வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி தான் இவரோட வாழ்க்கையும், அவங்கள மாதிரி தான் இவரோட வாழ்க்கையும் போகுது. இவர் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸு, ஆர்ட்டு இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காது. அறிவியலாக இருக்கட்டும், இந்த ஆர்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த கலை ரிலேட்டடாகவும் அறிவியல் ரிலேட்டடாகவும் இவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். லைஃப் லாங் அவர் வந்து அதை படிச்சுக்கிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து தனிப்பட்டு இவர் வந்து எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஆள்னா, இவருக்கு எல்லாமே நல்ல ஷார்ப்பாக மெமரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்ல நாலேஜபிளாக ஒரு விஷயத்த வந்து நல்லா இவர் வந்து கிராஸ் பண்ணி வச்சுப்பாரு. அவர் வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சிருப்பாரு. ஓகே, உடனே வந்து அதை புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பான்மையும் இருக்கிற ஆளாக தான் இருக்காரு. ஸோ இவரோட இது எப்படின்னா, இவரோட பர்சனல் சாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் கல்யாணமே பண்ணல. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் தனி ஆளாகவே இவர் எப்படின்னா இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் தனி ஆளாகவே இருந்தார். இவர் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டாரு, இவரோட வேலையை பார்த்துக்கிட்டாரு, இவரோட நாட்டை பார்த்துக்கிட்டாரு. இதுதான் இவரோட வாழ்க்கை. எப்படின்னா அவர் வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் வேலை செய்கிறது அவரோட வாழ்க்கையை வச்சிருக்காரு. அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு சர்வ் பண்ணுறது தான் இவர் வேலையாகவே இருக்குது. டாட்டா இதே பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும், டாட்டா குரூப்ஸே பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்னு இல்லாமல் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்காக நாட்டுக்கு இதை எடுத்துகிட்டு வரணும், நாட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வரணும். டாட்டா குரூப் உருவானதே பார்த்தீங்கன்னாக்கா நாட்டை வந்து இம்போர்ட்லாம் அதிகமாக இருக்குது, அதை கம்மி பண்ணுங்கிறது தான் டாட்டா உருவானது. ஸோ டாட்டா இதில் அந்த அடிப்படையிலேயே இவரும் வராரு. ஸோ இது ஒரு விஷயம். அது போக பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவர் மெயின்டைன் பண்ணுறாரு. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து இருக்கிற நட்பு வந்து இவர் மேம்படுத்தணுன்ட்டு அதிகமாக இவர் வந்து அவரோட உழைப்பு வந்து அதில் அதிகமாக இருந்திருக்கு. அந்த வரிசையில் என்னென்ன நாடுலாம் இவர் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரான்ஸ் அண்ட் யூகே எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த யூரோப் நேஷனில் இருக்கிற ஃப்ரான்ஸ் அண்ட் யூகேல வந்து ஃப்ரான்ஸ் வந்து இவர் பிறந்த இடம். அந்த இடத்துல யூகேலையும் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஒரு நட்பு ரீதியாகவே அவர் வந்து ரொம்ப இணக்கமாக தான் இருந்திருந்தாங்க. ஸோ அது போக இவரோட வாழ்க்கையில் வந்து இவர் தவறுனதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்போ இறந்தாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1993 வந்து நவம்பர் 29 வந்து இவர் இறந்துருக்காரு. எங்கே இறந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் வந்து இவர் இறந்துருக்காரு. ஜெனேவாங்கிற ஒரு இடத்துல சுவிட்சர்லாண்டில் வந்து இவர் இறந்துருக்காரு. இவரோட வயசு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 89 வயசில் இவர் வந்து தவறிடுறாரு. இவர் தவறுனது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாடு ரீதியாக நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெரிய நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்தியாவே ஒரு பெரிய நஷ்டமாக தான் இதையே ஃபீல் பண்ணாங்க. ஏன்னாக்கா அவர் நாட்டுக்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய நஷ்டமாக இருந்துச்சு. அது போக இவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தா யோசிச்சு பாருங்க. இவர் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்திருந்தா இவர் இறந்திருக்காரு. இவருக்கு வந்து அவர் பிறந்த இடத்துல பாரிஸில் தானே இவர் பிறந்த, அந்த பாரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மரியாதையான ஒரு அடக்கத்தை வந்து இவருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. மரியாதை, ஹையஸ்ட் மரியாதை எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து அவரை வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட தாக்கங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் உயிரோடு இருந்தப்ப இவர் பண்ண அந்த டாடா குரூப்ஸ்க்காக இவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு, என்ன மாதிரி இதெல்லாம் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டாடா குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்கல் பிஸ்னஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ, அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ, சொசைட்டிக்கு இந்த அளவுக்கு நீங்கள் நல்லது பண்ணணுங்கிற விஷயங்களும், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு.
அது போக கம்பெனி இந்த மாதிரி டிசிஎஸ் ஆகட்டும், டாடா ஸ்டீலு, டாடா மோட்டர்ஸு, அப்புறமேட்டு இந்த தாஜ் ஹோட்டலு, இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுகளுக்கு வந்து இதை வந்து பரவலாக வந்து இவர் அமைச்சிருக்காரு. டாடா இந்த இந்த டாட்டாவோட இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்குமே அவங்களோட சர்வீஸ் வந்து கிடைக்கிற அளவுக்கு இவர் வந்து பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து இவர் பல இதை வந்து உருவாக்கியிருக்காருனால அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தனியாக உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர்டி டாடா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூரில் இருக்குது. அதே மாதிரி ஜேஆர்டி டாடா எக்கோ டெக்னாலஜி சென்டர் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்கியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பல விஷயங்கள் வந்து உருவாக்கியிருக்காரு. இவருக்கு பல அவார்டு இதுக்காக கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் அவர் வாழ்க்கை வந்து இவ்வளோதான் இவர் வாழ்க்கை. இது மாதிரி தான் இவரோட வாழ்க்கை வந்து போயிருக்கு. ஸோ இவர் பட்ட கஷ்டங்கள்னு இவரோட ஸ்டோரியில் வந்து பெருசாக இல்லை. ஸோ அந்த கஷ்டங்களை ஹைலைட் பண்ணி அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜேஆர்டி டாடா வந்து பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பாரிஸில் பிறந்தாரு. அவங்க அப்பா அம்மா வந்து பாரிஸில் இருந்தாங்க. அங்கே பிறந்தாரு. அங்கேருந்து அவருக்கு வந்து ஃப்ரெஞ்சு வந்து அவருக்கு தெரியும். இங்கிலீஷ் நல்லா பேசுவார், ஃப்ரெஞ்சு நல்லா பேசுவார், இப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது மாதிரி அவர் வெளிநாட்டில் பல இடத்துல வந்து படிச்சிருக்காரு. இவர் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வராருல. இந்தியாவுக்கு வந்து டாடா சன்ஸில் வந்து வேலை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வேலை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் உருவாகுது. என்னன்னா டாடா இண்டஸ்ட்ரீஸ் உருவானதே இந்த பிரிட்டிஷ் அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, அவங்கள்ட்டேருந்து நம்ம இந்தியாவை வந்து நல்லா தனிப்படுத்தி காட்டணும். இந்தியாவுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் வரணும். அதோ எப்படி சொல்கிறது, இண்டஸ்ட்ரியல் வைஸாக இந்தியாவுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் வரணுங்கிறதோட இதுதான் இந்த டாட்டாவோட மூவாக இருந்துச்சு. ஸோ இந்த வரிசையில் இவரே அங்கேருந்து தான் படிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படிங்கும் போது உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் உருவாகுது. இவர் வந்து வெளிநாட்டில் தான் அதிகமாகவே ஒரு வாழ்க்கை வந்து இதாக இருக்குது. அதாவது இங்கிலாந்துக்கு போயிருக்காரு, பிரான்ஸ் போயிருக்காரு, ஜப்பான் போயிருக்காரு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் வந்து இந்தியா வந்தாருங்கிறதுனால இந்த வெளிநாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவருக்கு அதிகமாக இருந்திருக்கு. அதெல்லாம் இருந்து அவர் இந்தியாவில் வந்து இந்தியாவோட கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிறதும், அந்த பிஸ்னஸ் ஸ்டைலையுமே வந்து இந்தியன் பிஸ்னஸ் ஸ்டைலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவர் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. ஏன்னாக்கா அங்கே ட்ரீட் பண்ணுறவங்க கூட இப்போ நம்ம ஒருத்தவங்க வந்து எப்படின்னா, இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தால் அவங்களும் நார்மலான ஆள் தான். பட் சில பேரை நார்மலாகவும் நல்லாவும் நடத்தினாலும் இன்னும் சில பேர் வந்து என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்கண்டா, அவன் வெளிநாட்டிலே வந்திருக்காண்டா, பீட்டர்ரா, அது இதுன்னு நம்ம நாட்டிலையும் இப்போ வரைக்குமே இதெல்லாம் நடக்குது. ஸோ அந்த காலத்துலேயும் இது மாதிரி இதெல்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணார். ஸோ இவர் வந்து ஒரு 34 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் தானே வந்து டாடா சன்ஸ்க்கு வந்து சேர்மன் ஆகிறார். ஸோ இது வந்து 1938 வந்து நடந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து 34 வயசு தான். அப்போ ஒரு யங்கான ஒரு சின்ன வயசு பையனாக அவர் வந்து ஒரு 34 வயசு தான் ஒரு சேர்மனுக்கு அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசு அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட கசின் வந்து கூட இருந்துக்கிட்டு இருந்த கசின் வந்து நவ்ரோஜி சுக்லத்வாலா அப்படிங்கிறவர். அவரை பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை வந்து ரிசைன் பண்ணி வெளியே போகிறாரு. அவர் வந்து எப்படின்னா அவர் போர்ட் மெம்பர் இதாக தான் இருந்தார். ஒரு மெயின் ஆளுங்களில் வந்து இவரும் ஒரு ஆளாக இருந்தார், அவரோட கசினா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருது பண்ணி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போனோன்னா அந்த கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் ஹேண்டில் பண்ணும். ஒரு சப்போர்ட் இல்லை இவருக்கு, அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது பெருசாக. ஸோ எதுவுமே ஒரு சப்போர்ட்டே இல்லைங்கும் போது இவர் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கிடையாது, இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் வந்து நம்ம நாட்டோட கவர்மெண்ட் இல்லாமல் வேற ஒரு நாட்டோட கவர்மெண்ட் வந்து இந்தியாவை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கும் போது நடந்த விஷயங்கள் இதெல்லாம். அப்போ வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு லிபர்ட்டி வந்து இவருக்கு கிடைக்காது. இதுதான் பண்ணும் அப்படின்ட்டு வேற ஒரு நாடு வந்து சொல்லும். அந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கு சொல்லாமல் வேற ஒரு நாடு வந்து இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து ரொம்ப அந்த கம்பெனியை வந்து கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து வழிநடத்தி எடுத்து போயிட்டு இருக்காரு. ஸோ இது போக இந்த கஷ்டங்கள்லாம் போக உள்ளே இருக்கிற ஆளுங்கள்லாம் சீனியர் மோஸ்ட் ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது அவருக்கு முன்னாடி வந்தவங்க நல்ல ஏஜ்டான ஆளுங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு, இவராட்டி இவ்வளோ பெரிய கம்பெனி வந்து எடுத்து நடத்த முடியுமா? ஏன்டா இது ஒரு சின்ன கம்பெனி கிடையாதுல்ல. இந்த கம்பெனிக்குள்ளேயே பல கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஒரு நம்பர் வைஸாக சொல்லணும்னா கூட இது ஒரு 14 கம்பெனி இருக்கிறதோட ஓனர் ஆகிறாரு இவர். அதை வந்து இவராட்டி ஹேண்டில் பண்ண முடியுமா? வெறும் ஒரு 34 வயசு பையன், ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு, இவராட்டி பண்ண முடியுமா அப்படின்னு இவர் மேலே ஒரு நம்பிக்கை இயலாமை வந்து அவங்களுக்குலாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரிலாம் அவங்களெலாம் நடத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, இவருக்கே பல இடத்துல இவருக்கு வந்து நார்மலாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு ஒரு விஷயங்களை செய்கிறாரு. அது போக இவருக்கே சில சந்தேகங்கள்லாம் வருது. என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, நம்மளால இதெல்லாம் ஒழுங்காக எடுத்துகிட்டு போயிட முடியுமா? அவர் வந்து ஒரு விஷனில் இருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இந்தியா அவர் தான் எடுத்துருவாங்க.
ஏர் இந்தியா வந்து நம்ம எடுத்துட்டு வருவோம். இது மாதிரி நம்ம வானத்துல பறக்கிற ஒரு சர்வீஸ் வந்து எடுத்துட்டு வருவோம். மெயில வந்து வானத்துல பறக்கிற ஏர் இந்தியா மெயில் ஃபிளைட் அப்படிங்கிற ஒன்று உருவாக்குனார்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வானத்துல வந்து மெயிலெலாம் நம்ம இது பண்ணுவோம். இந்த கார்கோ ஆகட்டும், மெயிலாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம இந்த லெட்டர் இது எல்லாமே வானத்து மூலியமா நம்ம எடுத்துட்டு போய் அந்த இடத்துக்கு போனோம்னா அங்கே வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அது மாதிரிலாம் ஒரு சர்வீஸ் எடுத்துட்டு வருவோம் அப்படின்ற ஒரு முடிவுகள் பல அப்ப இல்லாத முடிவுகள் புதுசா இவர் பலதை எடுத்துட்டு வந்தாலும் இவர் எடுக்கிற முடிவே இவருக்கு வந்து கொஞ்சம் சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்டா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்க கூட இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து இவர் மேல நம்பிக்கை இல்லாம அவர் படுத்துற அவரை வந்து படுத்துற ப்ரெஷர்னாலையும் இவருக்கு வந்து ஒரு கட்டத்துல அவருக்கே வந்து டவுட் ஆயிருது. என்ன அது நம்ம பண்றது கரெக்டா பண்றோமா, நம்ம பண்றது கரெக்டா வருமா, ஒருவேளை நம்ம இதெல்லாம் நஷ்டத்துக்கு எடுத்துட்டு வந்துருவோமோ அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இவரோட எப்படி சொல்றது, இவரை வந்து ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டமே பார்த்தீங்கன்னா 3 விதமா நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஆண்டுகிட்டு இருக்க காலகட்டத்தில் அவர் இருந்தார். இந்த பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல விஷயங்கள் வந்து நடக்கும். நீ இதுதான் பண்ணணும்னு ரூல்ஸ் போடுறதா இருக்கட்டும், ஸ்கின் கலர் வந்து வேற கலர்ல இருக்கு அப்படிங்கிறதுனால, அதாவது ஒயிட் பிளாக்னு அந்த ரேசிசம் இருக்குங்களா, அதனாலயா இருக்கட்டும் இவருக்கு வந்து பல விஷயங்கள் வந்து எப்படி சொல்றது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அவர் கொடுக்க வேண்டிய காசாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு கம்மியாக தான் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஒரு ஃபேஸ்லையும் இருந்தார். அது போக பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஃபேஸ் என்னன்னாக்கா இந்த ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டைம், இந்த ஃப்ரீடம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இந்தியா வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணும். ஏன்னாக்கா இந்தியா வந்து போர்லாம் இட்டு அந்த பல இது உடஞ்சிருக்கும், பல சேதங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு நடந்திருக்கும் இல்லையா. ஸோ இவர் வந்து கவர்மெண்ட்டுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவரோட காசு கொடுத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அயன் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, அதுலேருந்து வந்து அயன் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. வந்து கவர்மெண்ட் அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னாக்கா சின்ன சின்ன விஷயங்களுக்குமே கவர்மெண்ட் வந்து மற்றவங்கள நாடி தான் இருந்துச்சு. எனக்கு அப்போ தானே வார் போயிருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு வார் போய் வந்திருக்கும் போது ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதுவும் இந்தியா மாதிரி ஒரு சின்ன கவர்மெண்ட்டு அவங்க ஃப்ரீடம்காக, ஏன்னா அந்த டயத்தில் அது சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ இந்தியா மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஒரு சின்ன கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரீடம்காக சண்டை போட்டப்ப அந்த ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு வார் முடிஞ்சு நம்ம ஜெயிச்சிட்டோம்னாக்கா ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம காசு எடுத்து நம்மளோட பில்டிங்லாம் கட்டுவோம் அப்படிங்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு பெருசாக காசே இருக்காது, ஏன்னா அடிமைப்படுத்தி தானே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த கவர்மெண்ட் பெருசாகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இந்த டாடா குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு இவரோட தலைமையில். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அவருக்கு வந்து அடுத்து என்ன நடந்திருக்கு, 3வது பிரச்சனையை வந்து என்ன ஃபேஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நேரு தான் அப்போ வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரோட நேருவோட தலைமையில் வந்து இந்தியா ரன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜேஆர்டிக்கு வந்து ஜேஆர்டி டாட்டா வந்து பல விஷயங்கள் வந்து கேட்டிருக்காரு. நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், இந்த மாதிரி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இந்த ஸ்டேட்டுக்குள்ள வந்து நான் இது பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு நான் இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்றுலாம் சொல்லும்போது பல விஷயங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புறக்கணிச்சிருக்காங்க. பல விஷயங்களை வந்து இருங்க பண்ணுவோம் அப்படின்ட்டு நேரத்தை தாழ்த்தி போட்டுறேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் அவர் பல வருஷங்கள் வந்து அதை போக வச்சுருக்காங்க. இது மாதிரி அவர் ரொம்ப டிலே பண்ணியிருக்காங்க, ரொம்ப டினேலாம் அதிகமாக இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸையும் வந்து இவர் பார்த்துக்கிட்டு தான். ஸோ அது போக இந்த மாதிரி கவர்மெண்ட்னால இப்படி ஒரு கஷ்டங்களும் பட்டிருக்காரு. அது போக அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது நான் வந்து கவர்மெண்ட்டை தப்பாலாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து இவர் பட்ட கஷ்டங்கள், இவர் தனியாக இவர் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் தெரிவிக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு லைசன்ஸ் எடுத்தார், பைலட் லைசன்ஸ் எடுத்தார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏர் பேஸ்டு ஒரு கம்பெனி வந்து ஏர்லைன்ஸை வந்து இவர் தான் எடுத்துகிட்டு வர்றாரு. டாடா ஏர்லைன்ஸ் வந்து 1932 வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அதான் வந்து நாளடைவில் வந்து ஏர் இந்தியாவாக மாறுது. கவர்மெண்ட் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணல. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் தெரிவிக்க ஆசைப்பட்றேன். என்னென்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு லைசன்ஸ் எடுக்கிறாரு. அந்த லைசன்ஸ் எடுத்து அவரே அந்த ஏர்லைன்ஸ் வந்து இங்கே கிடையாது அப்படின்ட்டு, இந்தியாவில் கிடையாது, இவரே அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனியும் உருவாக்குறாரு. அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லைன்ஸ் வந்து இல்லை நாங்கள் இந்தியா கண்ட்ரோலில் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், இந்தியா தான் அதோட இது ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்குது அப்படின்ட்டு இந்தியா கவர்மெண்ட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு வர்றாரு. இவர் கனவு, இவர் ஆசைப்பட்டாரு, இவர் அதை வச்சு பல விஷயங்கள் வந்து கனவு காணாலும் இவரோட கனவை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட கவர்மெண்ட் கீழே தான் அது வரணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுறாங்க. அவங்க வந்து அது மாதிரி மாற்றுறாங்க. அதுவே இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்னாக்கா அது அவரோட கம்பெனி, அவர் சொத்து அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஒரு இந்தியா கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டாலும் என்னடா அது நம்ம உருவாக்குனதாச்சே, நம்ம கண்ட்ரோலில் எல்லாமே அது போதே அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிற வருத்தம் வந்து அவருக்கு இருக்குது.
அது போக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து அந்த ஒரு ஃபேர்முக்கு வந்து அவரை இதாக்குறாங்க, ஏர் இந்தியாங்கிறதுக்கு வந்து அவரை சேர்மன் ஆக்கினாலும் இவர் கண்ட்ரோல்லேயே அந்த ஏர் இந்தியா வந்து இருந்துச்சான்னா அதுவும் கிடையாது. இவரோட கஷ்டங்கள்லாம் அந்த டயத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் இவர் வந்து ஒன்று யோசிச்சு இவர் வந்து ஒன்று சொல்கிறாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது அவங்களோட ஒரு தனிப்பட்ட பார்வையில் வந்து அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து இவரோட பார்வைக்கு முற்றிலும் மாறா இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச்டாக இருக்குது. ஸோ இவரோட ஐடியாஸ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர முடியல. ஒரு சைடில் வந்து கவர்மெண்ட்டோட ப்ரெஷரும் இருக்குது, இன்னொரு சைடில் இவரோட ஐடியாஸும் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ்டாக ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. இந்த மாதிரி கஷ்டங்களும் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஆர்டி டாட்டா வந்து அவர் யோசிக்கிற விதமே எப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் அவர் யோசிப்பார். அடுத்தது ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் அவர் யோசிப்பார். எதுவுமே இப்போ ஆரம்பிச்சு இப்போ பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இப்போ இந்த கம்பெனி உருவாக்குறோமா, இப்போ இந்த லாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அடுத்தது ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இது தேவைப்படுமா, 10 வருஷம் கழிச்சு இந்த இது தேவைப்படுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து யோசனைகளே இருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கும் போதும் அடுத்த கஷ்டம் இவரே ஒன்று பண்ணா இருப்பாங்களேன், மக்களுக்காக அங்கே வேலை பார்க்குற ஆட்களுக்காக அவங்க என்ன பண்ணுறாருன்னா இந்த 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணுங்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த இன்சூரன்ஸு, இந்த ஆக்சிடென்ட்டுன்றா நான் இது பண்ணுறேன், இது மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணுறதா இருக்கட்டும். இதில் அவர் பல கஷ்டங்கள் பட்டிருக்காரு. ஆல்ரெடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கம்பெனி வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா தான் என்ன அந்த ஆளுங்க இன்னும் கொஞ்ச நேரம் வேலை வச்சா அந்த கம்பெனிக்கு தான் லாபம். இப்போ பல கம்பெனி அப்படி தானே ரன் ஆகிட்டு இருக்கு. அதிகமான நேரம் வேலை பார்த்தாக்கா அந்த கம்பெனிக்கு அதிகமான லாபம் வரும். அதில் ஒரு சின்ன பங்கு தான் உங்களுக்கு கிடைக்குமோ இல்லையா, அந்த கம்பெனிக்கு பெரிய லாபம் வந்துகிட்டு இருக்கும். அதில் இருந்தாலும் காசை ஒரு பொருட்டாக நினைக்காம அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இல்லை வேலை பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வாதாரம் வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அதிகமாக இது வந்து பண்ணுற இந்த 8 மணி நேரம் அவங்களுக்கு காசு கொடுக்குறது, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியாதனமா ஏதாவது ஒரு விபத்து வந்து ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காசு கொடுக்குறது, இது மாதிரி பல விஷயத்த வந்து இவர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அது போக இவர் உருவாக்குனார்ல டிசிஎஸ்ன்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக அதை உருவாக்கும் போது எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கியான கம்பெனியாக இருந்துச்சு. இது கன்ஃபார்ம் உங்களுக்கு காசு கொடுக்கும், இந்த அளவுக்கு காசு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது இதே சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் வந்து கம்ப்யூட்டர் இதெல்லாம் பெருசாக இது கிடையாது. அந்த காலகட்டத்தில் இவர் இது மாதிரி உருவாக்குறாரு. அதில் வந்து பெருசாக லாபம் வரமாட்டா அதுவும் கிடையாது. அது இப்போதான் லாபம். அது லாபம் வந்தது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்மோகன் சிங்கிறவர் வந்து நம்ம நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் வந்து ஆட்சி செய்யும் போது தான் இந்த ஐடி ஃபார்ம் வந்து எல்லா ஐடி ஃபார்மையும் அதிகமாக அவர் புஷ் பண்ணார். ஓகே, அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு இதில் வந்து வேண்டாம் பார்ப்போம். பட் அவர் வந்து இதெல்லாம் வந்து புஷ் பண்ணார். பட் அதுக்கு முன்னாடி இருக்க காலகட்டத்தை நான் பற்றி பேசுகிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைமிங் பற்றி பேசுகிறேன். அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைமிங்கில் ரொம்ப ரிஸ்கி. ஒரு காசுமே அப்போ எப்படி இருக்கும்டா, கவர்மெண்ட்டே காசு கொடுப்பான், எப்படிடா கிடைக்கும் அப்படி காசு எப்படி வாங்கலாங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ இண்டிவிஜுவல் பீப்புள்ஸுமே எப்படின்னா எப்படியாவது இந்த இது வாங்குறதா இருக்கட்டும், லஞ்சம் வாங்குறது, அது மாதிரி தான் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, அந்த காலகட்டத்தில் வந்து பல விஷயங்கள் இது மாதிரியே அவர் வந்து எடுத்துகிட்டு போனது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு போனார். அதில் இதுதான் பண்ணணும், எதுவுமே தப்பான விஷயம் வழியாக எதுவுமே நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறிக்கோளாக இருந்தார் இவர். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜேஆர்டி டாட்டா வந்து பல கஷ்டங்கள் பட்டிருக்காரு. அந்த டயத்தில் கவர்மெண்ட்டுக்கே காசு தேவை, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அதிகமாக காசு தேவைங்கும் போது ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இவர் டிசிஎஸ், ஏர் இந்தியாங்கிற இந்த டாடா ஏர்லைன்ஸுங்கிறதெல்லாம் உருவாக்குனது. அது மட்டும் இல்லாமல் டாடா கெமிக்கலு, இந்த ஸ்டீல் இதை வந்து பிரிக்கிறது, டாடா மோட்டர்ஸு, இது மாதிரி பல விஷயங்களை வந்து பிரிக்கிறதா இருக்கட்டும், உருவாக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் அந்த டைம் பீரியடில் வி கேன் சே இட்ஸ் ஈஸி. நம்ம நினைக்கலாம் அதெல்லாம் ஈஸின்னு, பட் அதெல்லாம் வெரி ரிஸ்கி. இந்த டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸுங்கிறதெல்லாம் உருவானதெல்லாம் இட்ஸ் வெரி ரிஸ்கி. ஏன்னா அந்த டயத்தில் அதெல்லாம் இருந்ததே கிடையாது. ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டயத்தில் அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. அங்கே இருக்கிற வாழ்வாதாரமே இன்னும் செட்டில் ஆகலை. ஒரு மக்களும் பேசிக்கான அவங்களோட நீடே இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அது இன்னும் ஃபார் பியாண்ட் யோசிச்சு டிசிஎஸ்ங்கிற ஒன்று வந்து அந்த டயத்தில் உருவாக்குறாரு பாருங்க. இது மாதிரி இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரிஸ்கியானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன டேலண்ட்ஸும் ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன டேலண்ட்டையும் அவர் வந்து ஆதரவு பண்ணி அதை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பல விஷயம். இந்த ஒரு 14 கம்பெனியாக இருந்ததை 100 கம்பெனியாக மாற்றுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். அதை ஒரு இந்தியாவில் மட்டும் இருந்துக்கிட்டு இருந்த கம்பெனியை உலகம் எல்லாம் முழு உலகத்துக்குமே இருக்கிற பல கண்ட்ரீஸ்க்கு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணதெல்லாம் இவரோட பங்கு பெருசாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் பெரிய தியாகங்கள்னு நம்ம பார்க்கலாம், பெரிய கஷ்டங்கள்ங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையில் இருந்தார். இவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கல்யாணமே பண்ணலையா.
ஸோ ரொம்ப தனிமையில் இருந்தார். இவர் வாழ்க்கை ரொம்ப தனிமையில் போச்சு. ஹெல்த் வைஸ் இவருக்கு பல இஷ்யூஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக இவருக்கு ரொம்ப கஷ்டங்கள்லாம் வந்துச்சு. இந்த ஏர் இந்தியா வந்து எடுத்ததெல்லாம் இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ இவர் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து எந்த அளவுக்கு இவர் அவரோட காசு இதெல்லாம் வந்து தான தர்மம்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டை வந்து அதாவது கட்டுறதா இருக்கட்டும், அதில் வந்து இவரோட பங்கு பெருசாக இருந்துச்சு. அது போக அவங்க அங்கே வேலை பார்க்குற மக்களுக்கு வந்து இவருக்கு பண்ண விஷயங்களா இருக்கட்டும், அது போக இவரோட விஷனே பார்த்தீங்கன்னா, அவர் உருவாக்குற விஷயங்களே, இந்த கம்ப்யூட்டருங்கிறத உருவாக்குனது இவர் தானே. இந்த ஏர் இந்தியாங்கிற ஒன்று உருவாக்குனது இவர் தானே. இவர் இல்லைன்னாக்கா அந்த ஒரு ஏர் பேஸ்ட் இதே வந்து அந்த டயத்தில் வந்திருக்காது. அது இன்னும் பல வருஷங்களாக இருக்கும். அப்பயே உருவாயிருக்குண்டா இப்போ வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ ஒரு ரீசெண்ட் டேஸில் அது உருவாச்சுண்டாக்கா அது இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போ இந்தியா வந்து ஏர் பேஸ்ட் இதில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இவரோட உழைப்பும் இருக்குது. ஸோ இது மாதிரி இவர் பல விஷயங்கள் வந்து நாட்டுக்காக அவர் பண்ணியிருக்காரு. இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம எப்படிலாம் நம்ம கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவரோட கோட் மாதிரி ஒன்று, அது என்ன ஒரு கோட்டு வந்து சொல்கிறாருன்னா, வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஆபத்தை வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுங்க. நீங்கள் ஆபத்தை கொஞ்சோண்டு ஃபேஸ் பண்ணால் தான் நீங்கள் அந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு இது பண்ணால் தான் உயிர் வாழவே முடியுங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம விட்டா, நம்ம பண்ணுற இதெல்லாம் பன்மடங்கு நம்ம பயங்கரமாக பண்ணுவோம். நம்மளோட மூளையே பார்த்தீங்கன்னாக்க ஏதோ 1.3 or 3 டைம்ஸ் வந்து பயங்கரமாக வேலை செய்யும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதே மாதிரி இவர் வந்து என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கஷ்டமா வாழுங்க. அந்த கஷ்டமா இருக்கிற வாழ்க்கையை நீங்க வாழ்றதுனால நீங்க பல விஷயத்த வந்து கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ நம்ம ஜேஆர்டி டாட்டாலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயங்கள் நான் சொல்ல வருது ஒரே ஒரு இதுதான். என்னதான் இவர் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே உருவாக்கி அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த லைசன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். ஈவன் தோ அவர் ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் எடுக்கும்போது இட் வாஸ் நாட் சேஃப். அவர் இது பண்ணும்போது இட் வாஸ் நாட் சேஃப். அவர் உருவாக்கின இந்த ஏர் இந்தியாங்கிறது வந்து அந்த டயத்தில் இட் வாஸ் நாட் சேஃப். அவர் தான் அவரோட உழைப்பில் தான் அது வந்து அவர் சேஃபராக ஆகிட்டு இருந்தார். அவர் அவ்வளோ ரிஸ்க் போட்டு அவர் வந்து பைலட் ஆனார். அவரோட உழைப்பு தான் அதில் அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் வந்து அவரோட கனவை வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்னோடது கிடையாது, நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு அடியில் தான் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும் போது கூட அது மாதிரி அவர்கிட்டேருந்து அதை பறித்து தானே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கூட அவர் வந்து என்னடா போச்சுரா, அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சு, இதுக்கு தான் நான் ஃபுல்லாக ஃபைட் பண்ண, வாழ்க்கையே போச்சுன்னா அவர் வந்து அங்கேயே இதாகிடல. அங்கேயே அவரோட ஹோப்பை வந்து அவர் லூஸ் பண்ணல. ஓகே இருந்தாலும் போயிடுச்சா, ஓகே இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நேஷனாக ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளோட கம்பெனி அங்கே வேலை பார்க்குற ஆட்களுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எப்படி சொல்கிறது அவரோட பங்கு அவரோட உதவி வந்து நம்ம செய்வோம் அப்படிங்கிறது அவர் பண்ணதாக இருக்கட்டும். பல விஷயத்துக்கு வந்து நாட்டுக்காகவும் அவர் வேலை பார்த்துருக்காரு. அவர் பல கஷ்டங்களும் பட்டிருக்காரு. ஈவன் தோ அவர் வந்து இந்த ஏர் பேஸ்டில் தான் அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அது அவர் விட்டு போதுன்னு அவருக்கு தெரியுது. அடுத்தது மறுபடியும் அதை வந்து அவர் கண்ட்ரோலில் எப்போ எடுப்பார் அப்படிங்கிறது அவருக்கு அந்த இதே கிடையாது. அது அவர் கண்ட்ரோலுக்கு வரோங்கிற ஒரு இதே கிடையாது. அவரோட உழைப்பா என்னன்னு தெரியாது. ஒரு இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு அந்த ஏர் இந்தியாங்கிறது அந்த டாட்டாக்கே மறுபடியும் போச்சு. நீங்கள் நல்லா கண்ட்ரோல் அந்த டாட்டாக்கே வந்து மறுபடியும் அந்த கண்ட்ரோல் வந்து போச்சு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த இதை வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு எம்ப்ளாயி மாதிரி தானே அவர். அங்கே அவரோட கண்ட்ரோல்லாம் இல்லை, அவரோட கம்பெனி அப்படின்லாம் அவராட்டி அப்போ சொல்லிக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அங்கே வந்து அவரோட ஹோப்பை வந்து அவர் லூஸ் பண்ணல. அவராட்டி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட்டை போட்டு இவர் தான் டிசிஎஸ் எடுத்துகிட்டு வந்தார். இவர் தான் பல இன்ஸ்டியூட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தார். அவரோட ஜேஆர்டிங்கிற அவரோட ஒரு தனி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாமே இவர் தானே எடுத்துகிட்டு வந்தார். அவரோட ஹோப்பை வந்து நம்ம ஒன்று நினைக்கிறோம், நம்ம ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறோம், அது நம்மளுக்கு கிடைக்கல, இல்லை நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு 2 வருஷத்தில் நம்ம இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளாட்டியும் அதில் போக முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன்னா அது நடக்கலன்னா அதோட என் லைஃப் முடியல. we have to move on. நம்மளால முடிஞ்ச அடுத்ததெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்மளாட்டி முடிஞ்ச அளவுக்கு நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கே தெரியும். இப்போ டிசிஎஸ் தான் டாடா குரூப்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி. அது யார் உருவாக்கினா? இவர் தானே உருவாக்கினார். இவரோட உழைப்பு தானே அதில் பெருசாக இருக்குது. ஸோ இதான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். என்ன தான் நம்ம ஆசைப்பட்டதாக இருக்கட்டும், நம்ம கனவாக இருக்கட்டும், நம்மளை விட்டு போனாலும் நம்ம அதை பண்ணுறோம், ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறோம். நம்மளை விட்டு போனாலும் ஒன்று அது போனது திரும்பி வரும். நம்மளுக்கு இல்லைனாலும் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு திரும்பி வரும். நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். நம்ம ஃபேமிலிட்டியே நம்ம உருவாக்குற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அது மறுபடியும் நம்மள்ட்ட வரோங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம உழைக்கணும். ஒன்று
இன்னொரு விஷயம், அது போனா ஓகே, அது அது ஒண்ணுமே கிடையாது. நம்மளாட்டி மறுபடியும் இன்னொன்னு வேற ஒண்ணு உருவாக்க முடியும். அந்த இது கார் உருவாக்கணுமா, கார நம்மளாட்டி உருவாக்க முடியலையா, ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ஒரு ரோபோட்ட உருவாக்கலாம். ரோபோட்ட உருவாக்க முடியல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளாட்டி வேற ஏதாவது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கலாம். இது மாரி நம்மள நம்பிக்கிட்டு, நம்மளாட்டி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் குடுத்து, நம்மளால என்ன முடியுமோ அதுக்கு மேல நம்ம குடுக்க ட்ரை பண்ணி நம்ம பண்ணோம்னா, நம்ம பெரிய லெவல்ல சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இவரோட லைஃப்ல இருந்து நான் பார்க்குறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாரி இன்னும் டாடா குரூப்ஸோட ஸ்டோரி வந்து முடியல. இன்னும் அந்த டாடா குரூப்ஸோட ஸ்டோரி வந்து இன்னும் ரட்டன் டாடாவெல்லாம் பத்தி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் இருக்கு. ஃபியூச்சர்ல அவரோட வீடியோ வரும். இது போக இன்னும் மத்த கம்பெனிஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ அந்த கம்பெனிஸோட ஹிஸ்டரிய வந்து நாங்க குடுக்க ட்ரை பண்றோம். மோர் ஓவர் இன் ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க யூஸ் பண்ண பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கும். நைக்லாம் பார்த்தீங்கன்னா பல மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம வந்து டீகோட் பண்ணுவோம். நம்ம இது இருக்கு, ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் வந்து பல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவரோட அந்த மேக் புக்கை வந்து ரிவீல் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு என்வலப்ல போட்டு தான் எடுத்தே காட்டுவார். இந்த என்வலப் இருக்குல்ல, இங்க பாருங்க இதுதான் ஒரு கம்ப்யூட்டர். அந்த டயத்துல கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோ பெரிய பெரிய கம்ப்யூட்டரா வந்து பெரிய மானிட்டர், அப்போ வந்து இது மாதிரி பண்றாரு. ஸோ இது மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல வந்து பல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம், பல பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம். இன்னும் ஹிஸ்ட்ரிஸ் வந்து இன்னும் எவ்வளோ கம்பெனி எப்படி உருவாயிருக்குங்கிற ஹிஸ்ட்ரிஸ் பார்ப்போம், அவங்களோட கஷ்டங்கள் பார்ப்போம். ஸோ தட் நீங்கள் ஒரு யங் ஆண்டர்பிரினராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கம்பெனி உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, இது எப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனி உருவாக்கிருக்கீங்க, பட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்குனது இல்லை, இதை எப்படி அவங்க புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப எஃபர்ட் போட்டு நானும் என் டீமும் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். இது போக நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை வந்து நீங்கள் கவர் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா, இந்த கம்பெனியை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்ப்பா, எனக்கு இந்த கம்பெனி ரொம்ப பிடிக்கும், சோனிங்கிற மாதிரி கம்பெனி ரொம்ப பிடிக்கும், ஸோ அந்த இதோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் பார்த்துட்டு அதை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்கலாம்.